ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. எம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எப்போ பார்த்தாலும் சிவபெருமானையே சொல்லிருக்கையா, உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? நாங்கள்லாம் பெருமாள் பக்தர்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்பது நியாயம்தான். ஆனால் அதில் எவ்வளதோ அர்த்தங்கள் விடுபட்டு விட்டது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக சங்கர நாராயணனாக இருக்கின்றார். நான் நிறைய சொல்லுவேன், எல்லோருக்கும் தெரியும். சிவாலயம் வழியாக தான் நடந்து போகணும், பெருமாள் கோயில் வழியாக தான் நடந்து போகணும், பல ஆலயங்கள் வழியாக தான் நடந்து போக வேண்டும். பிரேதம் போகும்பொழுது கூட அதுதான் நடக்கும். அதனால எதையும் மாற்று கருத்தாக பேச வேண்டாம். இப்பொழுது அக்னி நட்சத்திர காலம், கத்திரி என்கின்ற காலமானது இன்று ஆரம்பித்து விட்டது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய பலன்களை தயவு செய்து கேளுங்கள், தவற விடாதீர்கள். நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரங்கள் எது செய்திருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறைவான முழுமையான பலன்கள், தானங்களினுடைய பலன்கள், தர்மங்களுடைய பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் முழுவதும் அடர்த்தியான வாசனை உள்ள சாம்பிராணி போடுவதும், பெரிய அகல் விளக்கு சட்டி, பெரிய சட்டியிலே கொப்பரையில் வைத்து இன்று அப்படி நிகழ்த்துவார்கள் அடியார்கள். இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது, இந்த கத்திரி காலங்களிலே சுமார் 300 ரேஸ்கள் அந்த கிரகணங்கள் பூமிக்கு வருகின்றன. அதில் பானு மார்த்தாண்ட சக்திகள் மிக அதிக அளவில் இருக்கின்றது. பல நாட்கள் செய்யப்படாத சூரிய பூஜை, அதை ஈடுகட்டுவதற்கு நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தர் இந்த கத்திரி காலத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கான விசேஷ பூஜை முறை என்ன, தான தர்மங்களை அற்புதமாக சொல்லிவிட்டார். நாம் கேட்டு நடப்போமே. எல்லாரும் செய்யும்போது ஊருடன் ஒத்துப்போ. இந்த விசுவாவசு வருஷம் திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி கத்திரி காலமானது இந்த மே மாதம் 4ஆம் தேதி 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி 28/5/2025 அன்று பூர்த்தி அடைகின்றது, நிறைவடைகின்றது. அன்று மாலை சந்திர தரிசனம். இந்த 25 நாட்களும் சூரிய பகவானை அவருடைய பெயரை சொல்வதால், உபாசிப்பதால் சிறந்த ஆன்மீக நல்ல சக்திகளை நன்றாக முழுமையாக பெற முடியும். மேலும் இதை செய்வதால் நாம் சூரிய உபாசனையின் பலன்களை மிக எளிதாக பெற முடியும். எல்லோரும் அம்பாள் உபாசனை, முருகர் உபாசனை, சக்தி உபாசனை, கருப்பண்ண சுவாமி, காத்தவராயன், வீரபத்திரர், பைரவர். ஆனால் சூரிய உபாசனை என்பது அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆளுகின்ற சூரிய சக்தி என்பது மிக எளிமையாக கிடைக்காது. ஆனால் கிடைக்கும். இந்த அக்னி நட்சத்திரத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜையில் என்னென்ன செய்ய வேண்டும் ஒன்று ஒன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். நிதானமாக கேளுங்கள். அகண்ட தீபம் ஏற்ற வேண்டும். இந்த கத்திரி காலத்திலே அணையாத விளக்கு வீட்டில் நிரந்தரமாக பெர்மனண்டாக அவ்வளோ என்ன செலவாகுமே, கவலைப்படாதீங்க. அதற்கான 3 பங்கு 10 பங்கு உங்களுக்கு பலன்கள், எண்ணெய்கள் கொட்டு என்று கொட்டும். இப்படி வீட்டில் விளக்கேற்றி வைப்பது, ஆலயங்களிலே அணையாமல் விளக்குகளை ஏற்றி வைப்பது, இப்படி தான் ஒரு காலத்தில் நம்மெல்லாம் சிறுவங்களாக இருக்கும்போது அப்படித்தான் எல்லா இல்லத்திலும் நடைபெற்றது. மீண்டும் இப்பொழுது இன்று தொடங்கி விடுங்கள். வீட்டிலும் 24 மணி நேரமும் விளக்கு ஏற்றி வைத்து இருந்தார்கள். இந்த வழக்கமானது இந்த காலத்தில் மிகவும் குறைந்து வருகின்றது. வேதனை தருகிறது. முடியாத பட்சத்தில் 12 மணி நேரமான, அதாவது தடைப்படாத அணையாத அதே நிலவில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். நீங்கள் ஒன்றும் மந்திரம் சொல்ல வேண்டாம். சூரிய நாராயணா என்று கூட சொல்லுங்கள். 2 தீபதானம். நிறைய பித்தளை விளக்கு வாங்கிக்கோங்க. அதை கோயிலில் எண்ணெய் திருநூல் போட்டு ஏற்றி தானம் செய்யுங்கள். அல்லது பெரிய அழகான அகல் விளக்கை அப்படியே ஒரு தட்டில் 8, 10, 12 வைத்து எண்ணெய் பசுனை வைத்து தீபம் ஏற்றிவிட்டு பிறகு தானம் கொடுங்கள். அதை வாங்கி செல்கின்றவர்களுக்கு அற்புதமான பலன்களும் கிட்டும். வீட்டில் ஒரு ஒளி பிரகாசம் இல்லையே, ஒரு பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை இல்லையே என்று எத்தனையோ ஏழைகள், ஏன் பெரிய பணக்காரங்க கூட குறை இருக்கும். இது இல்லையே, அது இல்லையே. அவர்களுக்கும் இது கொடுக்கவும் வேண்டும், வாங்கும். தானம் கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும், தானம் வாங்க வேண்டும். 2ம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையோ.
இப்படி வெள்ளி அல்லது வெண்கலத்தால் ஆன விளக்கை ஏற்றி பிறகு அதனை ஏழைகளுக்கு அப்படியே தானமாக கொடுங்கோ, வீட்டிலே கல்யாணம் நிச்சயம். இப்படி நீங்கள் அளிக்கும் தானம் செய்யும் போது விளக்கின் பெருமையை எடுத்து சொல்லுங்கள். தினமும் அவர்களை விளக்கேற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏற்றுறதுனால நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க, நன்னா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மங்களகரமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்படி கொடுங்க. குறிப்பாக நீங்கள் இந்த தீபதானத்தை என்னைக்கெல்லாம் ரொம்ப விடாமல் தினமும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சதுர்த்தி, சஷ்டி, சப்தமி இந்த தினங்கள் முடிந்து விட்டது, இருந்தாலும் இப்பொழுது பண்ணுங்கள். இப்படி செய்வதால் மிக அதிகமான பலன்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இப்படி சூரியன் மறைவதற்கு பிறகு, இந்த சூரிய பகவான் அஸ்தமனமானதுக்கு பிறகு இந்த சூரிய பகவானின் சக்திகள் உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்த, ஆலயத்தில் ஏற்றி வைத்த அணையாத அந்த திருவிளக்கில் உள்ள அக்னியில் அப்படியே வந்து இறங்கிவிடும். ஆகவே இந்த கத்திரி காலத்திலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அகல் விளக்குகளை கோவில்களில் எல்லோரும் பல பேர் ஒன்றாக சேர்ந்து சத்தங்கமாக இதை ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். மற்ற நேரங்களிலும் விளக்கு ஏற்றலாமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. கோயில்களுக்கு வரும் பக்தர்களை கொண்டு நீங்கள் எட்டி நின்று, அம்மா தாயே நீங்கள் 10 விளக்கு ஏற்றுங்க, நீங்கள் 4 விளக்கு ஏற்றுங்க, அப்படி செய்வதும் சிறப்பு. உங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் ஒதுங்குறீங்கன்னா உங்களுக்கு பல கோடி நல் வாய்ப்புகள் பின்னாடியே வரும். நீங்களே ஏற்றி நீங்களே பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அடுத்தவர்களை விளக்கேற்ற சொல்லி அவர்களுக்கு ட்ரெயின் கொடுத்தது மாதிரி, ஞாபகப்படுத்தது மாதிரி அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 60 விளக்குகளையானு இந்த அக்னி நட்சத்திரத்திலே ஏற்ற வேண்டும். மேலே குறிப்பிட்ட தீப பூஜைகளையும் தீபதானங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் மனசிலே உள்ள ஒரு இருள், ஒரு என்னமோ டார்க்னஸ், என்னமோ ஒரு மனசை போட்டு ஒரு புழுக்கம், அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், அது உடனே போகும். ஆயுளும் அதிகரிக்கும், ஆயுள் விருத்தி அடையும். நீங்கள் செய்ய போகின்ற அத்தனை காரியமும் வெற்றி சித்தி கிட்டுகின்ற அற்புதமான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் போன்ற இடங்களிலே அங்கங்களிலே உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வயோதிகம் வயசானா கூட தொட்டா கூட உணர்ச்சியிலே என்று சொல்கின்ற ஒரு நிலை வராது, மங்காமல் இருக்கும். நீங்கள் சூரிய உஷ்ணம் தணிவதற்கு இந்த கத்திரியிலே என்ன செய்ய வேண்டும்? இந்த அக்னி நட்சத்திர கால கத்திரி காலங்களிலே சூரிய பகவானின் உஷ்ணம் மிக அதிகமாக இருப்பதற்கு கோடி அதான பலவிதமான தெய்வீக காரணங்கள் இருக்கு. ஆனால் அந்த உஷ்ணத்தின் தன்மையினை தணிக்க உதவுவதே பதிவிரதைகளின் நாமத்தை சொல்ல வேண்டும். உத்தமிகளினுடைய நாமங்களை அவர்களது கற்பின் ஏற்றத்தால் சூரிய உதயத்தினை கூட சூர்யா நில் உதிக்க மாட்டார். நடந்தது. சூரியன் உதயத்தை தடுத்து நிறுத்தலாம், அது நமக்கு அந்த கிடையாது. இதை செய்து காட்டியவரே ஷீலவதி என்று சொல்வார்கள், உத்தம பத்தி. இதை பற்றி பெரிய புராணம் இருக்கிறது. அவரது கற்பின் சக்தி அப்படிப்பட்டது. சூரியனை உதிக்க செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் உதிக்காதேனா உதிக்க மாட்டார். பதிவிரதைகளின் நாமங்கள் என்னன்னு பேர் என்ன? ஸ்ரீ அகல்யா தேவியை போற்றி, ஸ்ரீ சீதா தேவியை போற்றி. ஓம் எல்லாத்துக்கும் ஓம் சேர்த்துக்கோ. ஓம் ஸ்ரீ அகல்யா தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ சீதா தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ திரௌபதி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ தாரா தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ மண்டோதரி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ குந்தி தேவியை போற்றி. இவரெல்லாம் அப்படி நில்லுன்னா நிற்கணும் சூரியன். இப்படி கோயில்களில் நீங்கள் 10 பேர் 100 பேர் 1000 பேர் ஒன்று சேர்ந்து வேகமாக சத்தமாக இந்த பெயர்களை ஓதி வரும்போது இந்த லோகத்திற்கு, இந்த உலகத்திற்கு நாம் செய்யும் பெரும் சமுதாய சேவையாக மேல் உலகங்களில் சித்தர்கள் எழுதுவார்கள். அர்க்கிய பிரதானம் என்ன? தினமும் 3 சந்தியா வேளைகளிலும் காயத்ரி மந்திரம் ஓதி அர்க்கியம் விடுவதுதான் இந்த அர்க்கிய பிரதானம். இது ஆயுள் காலம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒன்று, மிக எளிமையான ஒன்று. மேலும் அதுக்கு அதிகப்படியாக கூடுதலாக இந்த கத்திரி காலங்களில் சில குறிப்பிட்ட ரிஷிகளுக்கு, பட்சிகளுக்கும் அர்க்கியம் அளிக்க வேண்டும். அர்க்கியம் கொடுப்பதற்கான மந்திரங்கள் என்ன? ஓம் ஸ்ரீ வாலகில்ய மகரிஷியே தர்ப்பயாமி, ஓம் ஸ்ரீ வாலகில்ய மகரிஷியம் தர்ப்பயாமி, ஓம் ஸ்ரீ வாலகில்ய மகரிஷியம் தர்ப்பயாமி, ஓம் ஸ்ரீ வைசாம்பாயன மகரிஷியம் தர்ப்பயாமி, ஸ்ரீ வைசம்பாயன மகரிஷியம் தர்ப்பயாமி. இப்படி
ஓம் ஸ்ரீ யாக்ஞீய பல்கிர சிமகின் தர்ப்பயாமி. இதெல்லாம் மூன்று தடவை. நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்கள் 3 தடவை கை நிறைய பவித்திரத்தில் போட்டு 2 கையாலையும் ஒரு மணப்பள்ளியில் நின்று கொண்டு 3 தடவை செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷியும் தர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்திர மகர்ஷியும் தர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷியும் தர்ப்பயாமி. நீங்கள் 3 தடவை சொல்லணும். ஓம் ஸ்ரீ சரபங்க மகரிஷியும் தர்ப்பயாமி. 8. ஓம் ஸ்ரீ சுதீக்ஷண மகரிஷியும் தர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ ஜாலாபால மகரிஷியும் தர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியும் தர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ தித்ரி புறாக்களே தர்ப்பயாமி. அப்படி ஒரு புறா இருக்கு, இதுதான் பட்சி குலத்துக்கு. ஓம் ஸ்ரீ கல்மாஷ பட்சிகளே தர்ப்பயாமி. என்ன, தித்திரியிலிருந்து வந்தது தைத்திரியம். தித்திரின்னு ஒரு பூ குருவி இருந்தது, அதிலிருந்து அந்த குருவி சொல்லியதுதான் தைத்திரிய மந்திர கோஷம். சீக்ஷா வியாக்கியா சியாமஹா அப்படி வருதோ இல்லையோ, வர்ணஸ்வரஹா மாத்ராபலம். இப்படி ஒரு குருவி இருக்கு, அதையும் பாருங்கள். இப்படி ஓத வேண்டிய மந்திரங்கள், கத்திரி காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய விசேஷமான மந்திரங்கள் என்ன? வடமொழி ஸ்லோகங்கள், சூரிய நமஸ்காரம், 2 ஆதித்ய ஹிருதயம், 3 சூரிய சதகம், 4 சூரிய பகவானின் 21 பெயர்கள் நாமங்கள். தமிழ் ஸ்லோகங்கள் என்ன? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால். இதை சொல்லி முடியும். அப்புறம் சுந்தரரின் திருவாரூர் பதிகம் மற்றும் திருக்கச்சி ஏகம்பர் பதிகம், 3வது சூரிய பகவானின் மாதாந்திர காயத்ரி. கத்திரி காலங்களிலே 12 காயத்ரி மந்திரத்தையும் ஓதுவது விசேஷம். இப்படி இந்த மந்திரங்கள் இந்த நமது அகஸ்திய விஜயத்திலே இந்த மாதத்திலே மே மாதம் சித்திரை வைகாசினுடைய இந்த புத்தகத்தில் உங்களுக்கு எளிமையாக படிப்பதற்கு பக்கம் 41, 42, 43, 44 பக்கம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானுடைய 12 மாசத்துக்கு உள்ள பெயருடைய காயத்ரியை நாம் முன்பே கொடுத்து விட்டோம். இதை சொல்வது மிக அற்புதமான விசேஷமான ஒன்று. இதனுடைய பலன்களை அப்புறம் சொல்லுவோம். அடடா, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா என்று நினைக்கக்கூடாது. மேலும் இந்த கத்திரி காலங்களிலே செய்ய வேண்டிய தானங்கள், தினமும் வெயிலே வேலை செய்பவர்கள், குறிப்பாக விவசாயிகள், அந்த விற்பனை பிரதிநிதிகள், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், தபால்காரர்கள், போஸ்ட்மேன், காய்கறி மற்றும் பழ வியாபாரிகள், காவலாளிகள், காவல்துறையினர், கட்டுமான தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு தானம் செய்வது அதி அற்புதமான பலன்களை தரும். அப்பாடி நல்லா சந்தோஷமா குழு குழு குழுன்னு இருக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணியம் உங்களுடைய பித்திருக்கள் குளுமையான இடத்திற்கு செல்வார்கள். குறிப்பாக கத்திரி காலங்களிலே கத்தி, அருவாள்மனை போன்ற கருவிகளை சாணை பிடிப்போருக்கு தானம் செய்வதும் அதி அற்புதமான பலன் உண்டு. விவரம் பிறகு தருகிறோம். முக்கிய தான பொருட்கள் என்ன? செவ்விளநீ, இளநீல சிகப்பு இளநீர் இருக்கும் இல்லையா, அதை வெட்டி அதனுடைய கொடுங்க. ரோஸ் மில்க்கு, கரும்புச்சாறு, வெள்ளரிப்பழம், வெள்ளரி பிஞ்சு, பேயன் வாழைப்பழம் மற்றும் பழரசங்கள், ஜூஸ், நீர்மோர், நுங்கு, நெல்லிக்காயை நல்லா வேக வைத்து மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு பெருங்காயப்பொடி போட்டு தாளித்து அந்த நெல்லி சாதம் அற்புதமான பலனை தரும். லட்சுமி கடாட்சம் பொங்கி வரும். பல கோடி ஏகாதசியிலே நாம் விரதம் இல்லாமல் இருந்தோமோ இல்லையோ, அதையெல்லாம் அந்த பாவத்தை தீர்க்கும். பழைய சாதம், பழைய சோறு உண்டு அம்மா, இதான் பழைய சோறு போடுங்கன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அந்த பழைய சாதத்தை அருமையாக முத நாள் வெங்கல பானையிலையோ இல்லை மண் சட்டியிலையோ செய்து அதை நல்ல கெட்டியான தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு அதை கடுகு தாளித்து, இல்லைன்னா ஒரு மாவடு, நெல்லிக்காய் வச்சு, ஒரு நார்த்தங்காய் வச்சு இதை கொடுத்து பாருங்கள். ஒருத்தர் சாப்பிட்டா போகிறோம், உங்கள் குடும்பமே அப்படி சந்தோஷம். நீங்களும் சாப்பிடலாம். கர்ச்சீஃபு, குடை, செருப்பு, தொப்பி, இப்படி பனை விசிறி, பனைமட்டையில் செஞ்ச விசிறி, இவற்றை தானம் செய்யலாம்.
இதனால் சகல கோடி பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சோறு செய்யும்போது சமைக்கும்போது வெண்கல பானையில் அன்னத்தை வடித்து மண் சட்டியில் தண்ணீரோடு ஊற வைத்து விட வேண்டும். மறுநாள் அதை தயிருடன் கலந்து சின்ன வெங்காயம் மோர் மிளகாயோடு, மோர் மிளகாய் இருக்கும் இல்லையா, ஊறுகாய் மிளகா, அதோடு தானம் கொடுத்தால் அதனுடைய புண்ணியம் கோடி கோடியாக வரும். அப்படி சொல்லுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற பழைய புது சட்டி அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் 7 ஸ்டார் ஹோட்டலில் பழையதுக்கு தனி விலை. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வெக்கப்படுறோம். இப்படி இரண்டாவது அக்னி நட்சத்திரனுடைய பூஜை முறைகள் என்ன? சூரிய தீர்த்தம் உள்ள இடங்களிலே ஸ்தலங்களிலே விழுந்து குளியுங்கள், நீராடுங்கள். சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் காப்பு தினமும் இடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு சந்தனாதி தைல காப்பு இடுங்கள். சிவபெருமான் மீது சூரிய ஒளிப்படும், நம்ம ரெகுலராக போகிறோம் பாஸ்கர பூஜை, அந்த இடங்களுக்கு சென்று அபிஷேகங்களை செய்து தான தர்மங்களையும் செய்யுங்கள். சூரிய பகவானுக்கு கையினால் அரைத்த சந்தன காப்போடு சிகப்பு சந்தன மூலிகை எண்ணெய் சேர்த்து சாத்துவது. அம்பாளுக்கும் அம்மனுக்கும் செவ்வல் நீர் அபிஷேகம் செய்வது. தினமும் வீட்டிலே சூரிய அஷ்டோத்திரம் ஓதி எருக்கு இலை, அரளி, தாமரை, அல்லி ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். எருக்கு இலையால் அர்ச்சனை செய்யலாமா? தாராளமாக பண்ணலாம். இதை விட்டு விட்டார்கள். எருக்கு பூனால் பிள்ளையார மாலை கட்டி அர்ச்சனை பண்ணுறோமே, அதே தான் எருக்கு இலையால் சொல்லலாம், செய்யலாம். இதனை சிவபெருமான் படத்திற்கோ சிலைக்கோ அல்லது பெருமாள் படத்திற்கோ சிலைக்கோ கூட உங்கள் வீட்டிலே செய்யலாம். இந்த கத்திரி பூஜை மூலம் கர்ம வினை எப்படி சுத்தி பண்ணலாம், தீர்க்கலாம். மேலே நீங்கள் நாம் சொல்லி படித்த அந்த சொல்லியதை சித்தர்கள் போஷிக்கும் அவர்கள் கொண்டாடும் கத்திரி பூஜையினுடைய முறை இப்படி. இதை நீங்கள் கேட்கும்போது எல்லாவற்றையும் எப்படி கடைபிடிப்பது என்று எண்ணம் வரக்கூடாது. அப்படி தோன்றினால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நிச்சயமாக உணருங்கள். ஒரு நாள் சூரிய உதயத்தில் தூங்கி எழாமல் இருக்கும் கர்ம வினையானது ஒரு நாள் முழுவதும் சூரியனை பார்த்தபடி கால்களில் முட்டி போட்டு இருப்பதால் அப்ப கழிய சூரியனை பார்க்காமல் சூரியன் உதித்து 8 மணி 10 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்களே ஃபேன்சி, அவர்கள் செய்ததற்கு ஒரு பரிகாரம். இப்படி அதனால்தான் அந்த கர்மத்தை சுத்திகரிக்க முடியும். முட்டி போட வேண்டும். இப்பொழுதானே விழித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்படி இந்த நாள் வரை நாம் சேர்த்த எத்தனையோ நாள் தூங்கிக் கொண்டே இருந்த கர்ம வினைகள் எப்படி களைவது என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு விசேஷ கத்திரி பூஜைகளை பின்பற்றி நீங்கள் உயர்வாக உன்னதமாக பெற வேண்டும். ஸ்ரீ சூர்யா போற்றி, ஸ்ரீ ஞாயிறை போற்றி, ஸ்ரீ பகலவா போற்றி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.